கடந்த வீடியோவில் மகாஜனபதங்களை பற்றி பார்த்தோம். அந்த 16 அரசுகளில் ஒன்று மட்டும் மற்ற அனைத்தையும் மிஞ்சியது. அதுதான் மகதம். இந்த வீடியோல நாம மகதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பெரிய மகத பகுதியானது கங்கை சமவெளியில் இருந்த அண்டை பகுதிகளையும் உள்ளடக்கி இருந்தது. இது ஒரு தனித்துவமான பண்பாடு மற்றும் நம்பிக்கையை கொண்டிருந்தது. மகதத்தின் இரு குறிப்பிடத்தக்க ஆட்சியாளர்கள் பிம்பிசாரர் மற்றும் இவரின் மகன் அஜாதசத்ரு ஆவர். இவர்கள் இருவரும் மகத பேரரசை மிகப்பெரிய வல்லரசாக மாற்றினர். இதன் பின் மகாஜனபதங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மகதத்துடன் இணைந்தது. பின்னர் மகதத்தின் அரியணையானது நந்த அரசமரபை தோற்றுவித்த மகாபத்மநந்தனால் கைப்பற்றப்பட்டது. பிறகு வந்தார் சந்திரகுப்த மௌரியர். பின்னர் நந்த அரசமரபானது மௌரிய பேரரசை தோற்றுவித்த சந்திரகுப்த மௌரியரால் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டது. அவருக்கு பின்னால் இருந்தது சூத்திரதாரி சாணக்கியர். அரசியல் உத்தியில் சிறந்தவரான இவர் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதினார். சந்திரகுப்தரின் திறனை கண்ட சாணக்கியர் அவரை தத்தெடுத்தார். கிமு 321 சந்திரகுப்த மௌரியர் தன நந்தனை தோற்கடித்தார். தனது வழிகாட்டி சாணக்கியரின் உதவியுடன் சந்திரகுப்த மௌரியர் மௌரிய பேரரசின் முதல் மன்னரானார். வலுவான நிர்வாகம் மற்றும் ஒழுங்கான வரி அமைப்பு என நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பேரரசாக மௌரிய பேரரசு இருந்தது. பின்னர் மூன்றாவது அரசராக வந்தார் அசோகர். அசோகர் குறித்த பெரும்பாலான தகவல்கள் பௌத்த புராணங்களில் இருந்து வருகின்றன. கலிங்க போர் அவரை மாற்றியது. மகாஜனபதங்கள் அடித்தளத்தை கொடுத்தன. மகதம் அதிகாரத்தை கொடுத்தது. மௌரியர்கள் பேரரசை கொடுத்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.